மீனவ பிரச்சினை தொடர்பாக டெல்லியில் இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளின் கோரிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளரிடம் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதில் நிச்சயமான சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மீனவர்களின் மறுவாழ்விற்கு ஒரு நல்ல தொடக்கம் எனவும் கூறியிருக்கிறார். மீண்டும் அடுத்த மாதம் குழு கூட உள்ளது என்றும் நிரந்தர தீர்வை நோக்கி மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தற்போது இந்திய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. இதில் நடந்திருக்கும் முக்கியமான விஷயங்கள், அம்சங்கள் குறித்து சொல்லுங்கள். அதாவது இன்றைய தினத்தில் என்னென்ன மாதிரியான முக்கியமான தீர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், பெரிய அளவில் இந்த மீனவர்களை விடுவிக்கலாம், படகுகளை விடுவிக்கலாம் உள்ளிட்ட இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவும் எடுக்கப்பட்டதாக தற்பொழுது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காகவும் 2 அரசுகளுக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதனை பேச்சுவார்த்தையின் மூலம் சுமூக தீர்வு காண்பதற்கான வழிகோலாக ஒரு ஜாயிண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டுக்குழுவானது அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டுக்குழு அடுத்த மாதமே ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தினை கூட்டுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தமேயானால் மீண்டும் பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்வதற்காகவும் இந்த 2 தரப்பு ஏதேனும் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதனை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பதற்கான வழிவகைகளாகத்தான் இந்த ஜாயிண்ட் கமிட்டி என்று சொல்லக்கூடிய கூட்டுக்குழுவானது தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக மற்றபடி படகுகளை விடுவிப்பதோ அல்லது மீனவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிப்பதோ, தமிழக மீனவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த 83 நாட்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்குவது உள்ளிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பெரிய அளவில் அவர்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஒரு நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடந்தால் அதனை வெளிப்படையான முறையில் தான் தெரிவிப்பார்கள். பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அளிப்பார். ஆனால் இந்த முறை துரதிருஷ்டவசமாக இந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. பிரஸ் ரிலீஸ் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகையாளர் செய்தி தொகுப்பு வெளிவந்த பின்னர் தான் என்னென்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும்.